வெல்கம் டு ஜெம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி வெள்ளை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் காய் எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய கேரட், 10 பீன்ஸ், ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, 50 கிராம் போல் பச்சை பட்டாணியை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டு காய் எல்லாத்தையும் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் அரை மூடி போல் தேங்காய் பீஸ், 2 பச்சை மிளகாய், பட்டை, 2 கிராம்பு, 3 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக புதினா இலை, எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். குருமா தாளிக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறினதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். 2 பச்சை மிளகாவை மேலே கீறிட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருந்த காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை கலந்து விட்டுடலாம். அடுத்து நம்ம எவ்வளோ திக்னஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குருமா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். கடைசியில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை தூவிட்டு இறக்கிடலாம். சுவையான வெள்ளை குருமா ரெடி.